வணக்கம் தீபிகா. திண்டுக்கல் செம்பட்டி சாலையில் செம்பட்டி அருகே உள்ள ஆதிலட்சுமிபுரம் இப்பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே சுமார் அரை ஏக்கரில் சஞ்சீவி என்பவர் பழைய இரும்பு கடை மற்றும் கிடவுன் தொடர்ந்து நடத்தி வருகிறார். இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் இரும்பு, அதேபோல் மின் வயர்கள், கேஸ் படிவங்கள் உள்ளிட்டவைகளை இங்கு தொடர்ந்து சேமித்து வைத்து இங்கிருந்து பிரிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை திடீரென சஞ்சீவி நடத்தி வரும் அந்த பழைய பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு கிடவுனில் தீப்பிடித்துள்ளது. இந்த தீயானது மளமளவென எரிய துவங்கியது. மேலும் இந்த தீயை அணைப்பதற்கு இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அருகில் உள்ள விவசாயிகள் என அவர்கள் தங்களது வாகனங்கள் மூலம் டிராக்டரில் தண்ணீர் கொண்டு பீச்சி எடுத்து அணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் தீ கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் நிலக்கோட்டையிலிருந்து தற்போது 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை அதிகாரிகள் தற்போது தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாகவும் அதேபோல் மின் வயர்கள் மற்றும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக உள்ளதன் காரணமாக தொடர்ந்து தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் தீயை அணைக்கும் முயற்சியில். மேலும் திண்டுக்கல் செம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 100 மீட்டர் அருகிலேயே இந்த இரும்பு கிடவுன் உள்ளதன் காரணமாக தீயின் தாக்கம் சாலையிலேயே அதிக அளவு உள்ளது. அருகில் உள்ள பொதுமக்கள் கூட செல்ல முடியாத அளவில் புகையும் உள்ளது. இந்த தீயின் காரணமாக சுமார் 20 கிலோமீட்டருக்கு புகை மண்டலமாக தென்படுகிறது. தற்போது வரை தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பழைய பிளாஸ்டிக் மற்றும் பழைய பாலித்தீன் கவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் உள்ளதன் காரணமாக தீ தொடர்ந்து எரிந்து வருகிறது. தீபிகா.